டென்ட் போட்டு இருந்து செய்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விலாக் வந்து நான் வெனஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து 6 o'clock இந்த டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தம்பியும் பாப்பாவையும் ஒரு 6:30க்கு மேலே தான் வந்து எழுப்பி விட்டேன். அவங்க 2 பேர் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்தோன்னே உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. டிவி பார்த்தா எக்ஸாம் போய் என்னடா எழுதுவ அப்படின்னு சொல்லி கேட்டால், அதெல்லாம் எழுதிக்குவேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். பாப்பாவே சேர்த்திக்கு எடுக்கிற தம்பி. அந்த பிள்ளையாச்சு காலைல எழுந்திரிச்சோன்னு டிவி பார்க்காம இருந்துச்சு. இப்போ அந்த பிள்ளையும் சேர்த்து நீ குறைச்சி டிவி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். முத நாள் ஈவினிங் வந்து அம்மாவுக்கு மருதாணி அப்படின்னா பிடிக்குங்க. மகிழினி உடனே எனக்கு வச்சு விடுஜி அப்படின்னு சொன்னனால பாப்பாவுக்கு சேர்த்தி வந்து வச்சு விட்ருக்காங்க. ரித்வீனுக்கு சும்மா வச்சு விட்ருப்பாங்க போல். வச்சு அடுத்த 2 செகண்ட்லேயே வந்து கழுவிட்டான். அந்த அன்னைக்கு வந்து தம்பிக்கு மட்டும்தான் சமைக்கிறது அப்படின்றனால காலையில் வந்து சிம்பிளாக பருப்பு சாதமும் அது கூட வந்து ஆம்லேட் போட்டு வந்து டிஃபனுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து கிணறு வந்து தூர்வார போகிறாங்க. ஸோ அந்த கிணத்துக்குள்ளே ரித்வீனோட சின்ன வயசில் இருந்த ஃபேண்ட்டை வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஏன்னா அந்த பத்தாத ஃபேண்ட்டவே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணுவான். அப்படின்றனால அந்த ஃபேண்ட்டை தூக்கி அதில் போட்டண்டா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த கிணறு தூர்வாடுறனால அதுக்குள்ளே என் ஃபேண்ட் இருக்கும். அதை இன்றைக்கி அப்பா வந்தோன்னு எடுத்துற சொல்ல, இல்லாட்டி நான் அப்பா கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்களும். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் காடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க ஒரு கிணத்துல தான் இன்றைக்கி வந்து சேரெலாம் வந்து அள்ள போகிறாங்க. தூர்வாடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல கிணறு, அந்த வேலை வந்து பார்க்க போகிறாங்க. அத்தை அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறாங்க, என்னன்றதை கேளுங்களேன் நீங்களும். கிணத்துக்குள்ள இறங்கி மீன் பிடிச்சோம், அந்த புட்டு வச்சு நான் இன்னைக்கு தூரல்றாங்களா? முதல்ல படி இருந்துச்சு, படியவே காணும். படி அழிஞ்சு போச்சு. நாங்க அப்ப எப்படி இறங்கிருப்போம் பாத்தியா? அப்ப படி இருந்துச்சுல்ல? படி இருந்துச்சு. பெரிய மீன். அவன் ஃபேண்ட் இதுக்குள்ள கிடக்குன்னு சொல்லி காலையில இருந்து ஒரே ஓரியாட்டான். ஒரே அழுக. என்ன பாப்பா, நான் கட்டி வந்த புதுசுல பாப்பா அது இந்த மோட்டார் ரூம் இருந்து குதிக்க நீச்சல் அடிச்சுச்சாமா. இன்னைக்கு இந்த கிணத்தை வந்து தூரல்றாங்க, சேரல்றதுக்காக வந்திருக்காங்க. எப்படி அழுவாங்கன்றது பார்ப்போம். தண்ணியா? ஐயோ, இதுக்கு ட்ரெஸ்ஸு காண்டின்னு வந்து நிற்கிதுங்களா? 50 வருஷம். பாப்பா உள்ள விழுந்துடாத, அவ்வளோதான். இந்த கிணத்தை தூரல்றதுக்காக வந்திருக்கோங்க. என்னென்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு வேன் ஃபுல்லாக வந்து டென்ட்டு மாதிரி அங்கே வீடு மாதிரி போட்டுட்டு அங்கே ஸ்டே பண்ணி இருந்ததான் வந்து தூரலுவாங்க போல். அதுக்கான தேவையான திங்ஸு எல்லாமே இறக்கி வச்சுட்டு எடுத்தோன்னா நம்ம டைரெக்டாக வந்து பண்ண மாட்டாங்கள்ல. அது வந்து எப்படின்னா, எங்கள் தாத்தாவோட தாத்தா அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி தூரல்னதே கிடையாது. அத்தை வந்து தான் சொன்னாங்க. அத்தை பக்கத்தில் ஒரு மாமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அப்பா காலத்தில் கூட தூர் அழுனதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் அள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னனால அங்கே வந்து கொஞ்சம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கான அந்த சேவெல்லாம் அறுத்து இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. டென்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கவுங்க ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து இந்த இடத்துல வந்து டென்ட்டு மாதிரி போட்டு எவ்வளோ நாள் வேலை பார்ப்பாங்களோ அவ்வளோ நாள் அங்கே இருந்து கையோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போவாங்களாமா. இப்போ டென்ட் போட்டு இருந்து செய்கிறாங்க. வா பாப்பா, ட்ரெஸ் இது கோட்டு கீழே டவுசரு. போன மாதம் ஃபுல்லாக கோயில் அப்படின்னு சொல்லி போனாலும் இந்த மாதம் வந்து ஃபுல்லாக விசேஷ நாட்கள் தானேங்க. அதனால் வந்து இப்போ அதே மாதிரி ஒரு விசேஷத்துக்கு தான் கிளம்பிட்டோம். காது குத்துற ஃபங்க்ஷனும் கோயில் சாமி கும்பிட்டு கெடா வெட்டு விருந்து ஒன்றும் இருக்குது. நானும் மணி பாப்பா 3 பேரும் வந்து காது குத்து ஃபங்க்ஷனுக்கும் அத்தை வந்து கெடா வெட்டு விருந்துக்காக ஒரு பெரியம்மா வீட்டுக்கு வந்து போவாங்க. 2மே வந்து பக்கத்தில் தான் டென்ட் மாதிரி போட்டு வந்து அங்கே சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க. விசேஷத்துக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் ஜனமே விசேஷத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போதே விசேஷத்துக்கே போகிறோங்க. மணினால லேட்டு. இல்லை, என்னால் தான் லேட்டு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒன்னால தான் லேட்டு.
காதுகுத்து விசேஷம் வந்து ஒரு 11 மணி அப்படிங்கையிலே ஓரளவுக்கு வந்து முடிஞ்சுங்க. நாங்களும் போனது வந்து ஒரு 12:30க்கு மேலே தான். ஸோ வந்து அங்கே இருந்தவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியே வந்தால் இன்னொரு பெரியம்மா வீட்டில் விசேஷம்னு சொன்னோம்லங்க, அங்கே வந்து அத்தை வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் அந்த பெரியம்மா வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த சித்தி இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். சாப்பிடவே இல்லை. கீழே விழுந்துருச்சு. பாப்பா என்ன ஐஸ்கிரீம் வேணும் உனக்கு? நெல் ஃபோட்டோ எடுக்கிறேன். என்ன ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு மட்டும் தான். ஏன் நாக்கு நம்ம போட்டிருக்க? சளி பிடிக்க போது பாப்பா இந்தான்ட்டு இருக்க. எனக்கும் கொடு. எனக்கு எனக்கு தொண்டை வலிக்கும். இந்த குட்டி பாப்பா வந்தால் ஒரு அண்ணா பொண்ணுங்க. அண்ணா பொண்ணை பார்த்தோன்னு நான் தூக்கி வச்சுருந்தேன். உடனே மணி சும்மா இருக்காமல் போச்சு. அம்மா இனிமேல் அந்த பாப்பா வச்சுக்குதாம்மா அப்படின்னு சொன்னாலும் மகிழினி கோவம் வந்துருச்சு. பாப்பா பாரு எப்படி அழகா கொலுசுல போடுது. இது கெண்டால ஆயிடுச்சாமா, அதனால வந்து கொலுசு போடாதாமா கேட்டாங்க. நீ எப்படி அழகா சொன்ன முடியல கேட்குறீங்களா? விசேஷத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு 3 o'clock ஆயிடுச்சுங்க. கிளம்பி வந்து நம்மளும் மேலே மகிழினி கிட்ஸாலே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கிங் ஒர்க்கையும் பார்க்கணும். வந்தோடனே மணி வந்து கிணத்துல தூரல்றாங்க அப்படின்னு சொன்னனால எல்லாம் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போனோம். பட் வந்து இன்றைக்கி வேலை எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. இன்றைக்கி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த க்ரேனு அது கூட வந்து அந்த குட்டி கிட்டாச்சிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து ரெடி ஸ்டாக்கில் வச்சுட்டாங்க. நாளைக்கு காலையில் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆந்திரா எங்கே கூப்பிட்டாங்கனாலும் போயிடுவீங்க. போய் இந்த மாதிரி கிணத்துக்கு தூர் அள்ளிட்டு வந்துடுறது, ஆழப்படுத்துறதும் படுத்திடுறது. எல்லாம் வேட்டு கம்பர்சன் எல்லாம் இருக்குது. எல்லாம் வேட்டு போட்டு எல்லாம் வெடிச்சுட்டோம்னா அப்படியே வண்டியிலே மேலே ஆல்ரெடி மேலே போட்டுரும். புது கிணறுனா மேலே இருந்து ஒரு 50 அடி தோண்டும், 60 அடி பேர் தோண்டும். அந்த மிஷின் எல்லாம் இருக்குது. இந்த பழைய கடை சேர் எடுக்கிறது இல்லை சும்மா ஒரு 10 அடி 20 அடி கீழே வெட்டுறதா இருந்தால் இந்த மிஷினை நம்ம வச்சு முடிச்சிடலாம். அப்போ எந்த ஊராக இருந்தாலும் கூப்பிட்டா போயிடுவீங்க. எங்கே இந்த கடல் விட்டு அந்த கடல் வரைக்கும் எல்லாம் போயிட்டே இருப்போம். மெட்ராஸ் டு பெங்களூரு, கர்நாடகா வரைக்கும் போவோம். அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி, குடமலைப்பேட்டை திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த மாதிரி வந்து கிணறெல்லாம் தூரல்றது, புதுசாக கிணறு தோன்றவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு இவங்க வந்து ஆல் இந்தியா ஃபுல்லாக வந்து போய் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லா மெட்டீரியலும் இவங்களே வந்து ஹேண்ட் ஸ்டாக் ரெடியாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. மிஷின் கிரெயின், அந்த கிட்டாச்சி, அது கூட அந்த கம்ப்ரஷன் மோட்ரு எல்லாமே வச்சுருப்பாங்க போல். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரிலாம் கிணறுல வந்து சேரல வேண்டிய வேலை இருக்குது, தூரணும் இல்லை கிணறு கொஞ்சம் ஆழம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணால் நான் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வந்து சும்மா வந்து கால் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்றதை கூட நீங்கள் என்கொயரியாக கூட பண்ணி கேட்கலாம். இது யாரும் வந்து ப்ரொமோஷன் அப்படின்லாம் சொல்லி நினச்சிட வேணாம். சரி, நம்ம வீடியோஸ்லாம் நம்ம காட்டுறோம், யாருக்காச்சும் இதை யூஸ் பட்டுச்சு தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்றக்காண்டி தான் அந்த நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்கேன். ஈவினிங்க்கு மேலே ரித்வின் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த அண்ணாவை அடிக்கடி நம்ம வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணாவுக்கு தான் இன்றைக்கி வந்து மேரேஜோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டோம். சிம்பிளாக வந்து பொண்ணு வீட்லேயே வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் எல்லாம் கிளம்புறோம். இப்போ ரித்வின் என்கேஜ்மெண்ட்லேயும் வந்து சிம்பிளாக வந்து தட்டெல்லாம் வச்சு எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு பொண்ணு வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பொட்டெல்லாம் வைக்கிறவங்க வச்சு விட்டுட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்கும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இல்லை கிளார் அடிக்குது.
மணியோட ஃப்ரெண்டு அந்த அண்ணாவோட சிஸ்டர் இவங்க வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஜாலியாக நின்று கொஞ்ச நேரம் பேசிட்டு எங்களை பொட்டு வைக்க சொன்னாங்க. எங்கள் அத்தை வந்து பொட்டு வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். அதனால் என்ன பரவாயில்ல நீயும் பொட்டு வச்சு விடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறக்காக நாங்கள் நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.